வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி வளர்பிறை அஷ்டமி, யோகம் சித்த யோகம், கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் யாருக்காவது குழந்தை பிறந்தால் அது ரொம்ப அதிர்ஷ்ட குழந்தையாக இருக்கும். ஏன்னா வரிசையாக கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. கிரகமாலிகா யோகம். மகரத்தில் புதன் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், இப்படி வரிசையாக வருது. அப்படியே எனவே இது ஒரு நல்ல கிரக அமைப்பு, நல்ல நாள். இன்றைக்கி பரணி நாடாளும் யோகம் பரணிக்கு தான் உண்டு. இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். சந்திரன் ராசியிலே இருக்கிறது. அது ஒரு சுபகிரகம். வளர்பிறையிலே இருக்கும் தனிச்சந்திரன், தனித்த சந்திரன் சுபகிரகம். பாப கிரக சேர்க்கை இல்லாமல் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது சுபகிரகம். இப்போ அந்த மாதிரி இப்போ சந்திரன் தனியாக இருக்குது, வளர்பிறை. அதனால் சுபகிரகமாக சந்திரன் ராசியை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. 2ஆம் இடமான ரிஷபத்திலே மற்றொரு சுபகிரகமான குரு வலுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடமான மீனத்தில் மற்றொரு சுபகிரகமான பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். அது என்ன பண்ணலாம்னாலும் நினைச்சாலும் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் எதை நினைத்தாலும் செய்வீர்கள். நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடத்தில் இப்பொழுது அமைந்திருக்கும். அந்த யோகம், அந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது உங்களிடம் இருக்கிறது. என்ன செய்யலாம் என்பதை திட்டமிட்டு அழகாக செய்யுங்கள். பெரியதாக ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதோ ஆசைப்படுறீங்க, பெருசாக ஆசைப்படுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஆசைப்படாதீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெயர் புகழ் செல்வாக்கு அற்புதமாக இருக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய படைப்புகளுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு ஏற்படும். சின்னத்திரை பெரிய திரை போன்றவற்றிலே உள்ளவர்கள் இயல் இசை நாடகம் போன்ற நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு சினிமாவோ இல்லை ட்ராமாவோ இல்லை கர்நாடக சங்கீதமோ அல்லது பேச்சோ, நீங்கள் ஒரு பேச்சாளராகவோ அல்லது பாடகராகவோ அல்லது இசைக்கலைஞராகவோ அல்லது இசை கருவிகளை இசைக்க தெரிந்தவர்களாகவோ அல்லது டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு சவுண்ட் என்ஜினியரிங் அல்லது கேமரா லைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சைடில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளாக ரெக்கக்னிஷனே கிடைக்கல. லைஃபே எப்படியாவது சினிஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணோங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் அந்த பல்ட்டி அடித்து பார்த்தாச்சு, ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலைன்னா இப்போ ஆகும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்களும் சாதித்து காட்டுவீர்கள். ஒரே ஒரு ஓவர் நைட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடச்சிடும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. எனவே மேஷ ராசியிலே உள்ள கலைத்துறையினரெல்லாம் இப்பொழுது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. திருமண வயதில் உள்ள ரிஷபம் ராசி எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். வெகு விரைவிலேயே திருமணத்திற்கான தேதி அறிவிக்கப்படும். முகூர்த்த தேதி முடிவு செய்து விடுவார்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி, நிறைய பணம் வரும், எக்கச்சக்கமாக பணம் வரும். வெகு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறது. மகரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவின் பார்வை புதனிற்கு கிடைக்கிறது. எனவே
ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பதால் இப்பொழுது யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். 5க்கு படைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். வேலையில் பெரிய பதவி, எதிர்பாராத பெரிய பதவி. இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும், இங்கே வாங்க உங்களுக்கு இன்னும் பெரிய போஸ்ட்டு தரேன், இப்போ நீங்கள் அங்கே வாங்குகிற சம்பளத்தை போல் டபுள் தரேன் வாங்கம்பாங்க. எகிரிடுங்க, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஜம்ப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டகாலும் எகிரிட்டு போயிட்டே இருக்கலாம். மேலே பதவி உயர்வு கிடச்சிக்கிட்டே இருக்கிற டைம், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க, கிளம்பிடுங்க இங்கே இருக்கிற இடத்துலேருந்து. டைம் நல்லா இருக்குது இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. வேலை மாற்றம் செய்து கொள்ள ஏற்ற நேரம். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன், 8ஆம் இடத்திலே சனி, 9ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகு, 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்து குரு, 12ஆம் இடத்தில் செவ்வாய் என வரிசையாக கிரகங்களெல்லாம் அப்படியே அணிவகுத்து கியூவில் நிற்குது. அப்படியே எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல இடம்தான். 12ல் செவ்வாய் ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் நல்லா இருக்குது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 8ல் சனி கூட பெரிய கெடுதல் பண்ணாது. ஏன்னா 8 8ல் இருக்கான், என்ன பண்ணிவிடுவான்? அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை தாண்டி போய் தானே ஆகணும் என்றைக்கே ஒரு நாள். அதனால் அது ஒரு பெரிய கெடுதல்னு சொல்ல முடியாது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகராசி அன்பர்கள் இப்பொழுது உற்சாகமாக காணப்படுவார்கள். வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே அவரவர் தொழிலிலே கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நன்றாக கிடைக்கும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அளிக்கும். எல்லா வயதில் இருக்கக்கூடிய கடகராசினருக்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக வேறு ஊரில் கணவனும் மனைவியும் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஒன்றாக இணைந்து விடுவார்கள். யாராவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க, இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே ஊரில் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு இப்பொழுது நன்றாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் நடைபெற்று பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். மகிழ்ச்சியான இல்லறம் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைக்கு விடிகாலம்பர வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு துலாத்துக்கு தான் சந்திராஷ்டமம். இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே கன்னி ராசி அன்பர்கள் பண விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரேனும் ஏதேனும் சொல்வார்கள், யாரோ சொன்னார் ஏதோ சொன்னார் என்பதற்காக நீங்கள் பணத்தை கொண்டு போய் போட்டு விடக்கூடாது. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணோம், ஃபோனை எடுத்து வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும். முட்டாளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி என்ன ஆகுது பார்க்கலாமே அப்படின்னு கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஃபுல்லாக அவன் எடுத்துருவான். அது எப்படி தான் எடுக்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி மெசேஜ் வரும், கிளிக் த லிங்க் அப்படின்னு வரும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக்கே பண்ணக்கூடாது, அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அந்த மெசேஜை டெலீட் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. அதை கேரே பண்ணாதீங்க. அது இந்த ஃப்ராடுலண்ட் மெசேஜ் எல்லாம் வந்தால் அதை இக்னோர் பண்ணணும். அதுதான் புட்சால்தனம். நிறைய சைபர் கிரைம் நடக்குது. ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த லிங்கை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு. உடனே அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க, பார்த்தா 100 ரூபா வந்திருக்கு. லிங்கை லிங்க் பண்ணால் 100 ரூபா வந்திருக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு, வயசான அம்மா பாவம். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, மறுநாள் ஃபோன் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணால் மறுபடியும் பணம் வரணும். மறுநாளும் கிளிக் பண்ணியிருக்காங்க, மறுநாள் அதே மாதிரி 100 ரூபா வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் பணம் வரும்னா கிளிக் பண்ணாங்க. இவங்க அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா பணத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான், காலி. யாரோ ஆளை வச்சு டார்கெட் பண்ணி இன்னார் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இன்னார் தான் இந்த ஃபோன் கால் வச்சுருக்காங்க, இந்த நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி பண்ணுறானா இல்லை என்ன பண்ணுறான், அதுக்கு என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறான்னே தெரியல. ஆனால் தகுடு துத்தம் எங்கே பாரு ஃப்ராடு, எங்கே பாரு ஏமாறுறான். அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. கன்னி ராசிக்காரர்களே, ஏதாவது இந்த மாதிரிலாம் ஃப்ராடு மெசேஜ் எல்லாம் வரும் உங்கள் ஃபோனில், அதெல்லாம் படிக்காதீங்க, இல்லை அதுக்கு பதில் சொல்லாதீங்க, அது ஆன்சர் பண்ணாதீங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க. அதுக்கு இந்த கிளிக்கை ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னான்னா அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதை ஓசியில் வேணால் பணம் கொடுப்பானா,
எவ்வளோ கொடுப்பா? அப்படி கொடுத்தா யார் கொடுப்பா? நான் உனக்கு அது தரேன் இது தரேன்லாம் சும்மாவானு புழுகுவாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இன்றைய நாள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள், குறிப்பாக பண விஷயத்தில். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பரிவர்த்தனையும் பெற்றிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது சுக்கிரனுடைய வீடான துலாமிலே பிறந்தவர்களுக்கு அதிக நன்மை செய்யும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் காணாமல் போய்விடும், பறந்து போய்விடும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். நீங்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்தலாம். உங்களுடைய வியாபாரம் பெரிய அளவில் நடைபெறப் போகிறது. சின்ன வியாபாரம் இப்போ ரொம்ப பெருசாகிடும். வியாபாரத்தின் அளவு பெரிதாகும், வரவு அதிகமாகும். அளவு பெருசானால் அது தகுந்த வருமானமும் அதிகமாக தானே வரணும். அதே மாதிரி வரணும். ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்ய துவங்குவீர்கள். கடை வச்சுருக்கிறவங்களாம் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட இவங்களும் ஒரு மெம்பர் மாதிரி சேருவாங்க. அதில் என்ன ஆகும்? வியாபாரம் 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக போகும். ஏதோ ஒரு தொழில்நுட்பம், அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கள் வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, 2 இடமாற்றம் பெற்றிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது ஒரு பெரிய யோகம். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெறும். மற்றவர்களுக்கெல்லாம் செயற்கரிய செயல்கள் உங்களுக்கு மிக சுலபமான காரியமாக இருக்கும். செயற்கரிய செய்வார் பெரியார், அக்திலார் சிறியார். பெரியார்னா யாருன்னா செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர். வள்ளுவர் சொன்னது. வள்ளுவர் சொல்கிறார் பெரியார் பற்றி. செயற்கரிய செயல்களை செய்பவர் பெரியவர்கள், அவற்றை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள். நீங்கள் இன்றைக்கி பெரியவர்களாக இருப்பீங்க. செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும். உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பாராட்டுதல் இப்பொழுது கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். வியாபாரத்தை வெகு அற்புதமாக விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். எந்த துறையிலே நீங்கள் பணிபுரிந்தாலும் அதிலே முதலிடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே ஒரு சில கிரகங்கள் இருக்கின்றன, பெரும்பாலான கிரகங்கள் இல்லை. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றது தனுசுக்கு நன்மை செய்யாது. குரு மறைவு பெற்றதும் தனுசுக்கு நன்மை செய்யாது. 3ஆம் இடத்திலே சனி இருப்பதும் தனுசிற்கு நன்மை செய்யாது. எனவே பெரிய அளவில் சிறப்பித்து சொல்லும் அளவிற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. தொழில் ஸ்தான அதிபதியை குரு பார்க்கிறது. எனவே தொழில் நன்றாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 9 குடைய புதன் ராசியிலே இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். ராசியிலே அமர்ந்திருக்கும் புதன் அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். ஞானம் அப்படின்னா நாலெட்ஜ்னு அர்த்தம். தலைக்கு பின்னால் லைட்டு சுற்றுன்னு நினைக்காதீங்க. நாலெட்ஜ் அப்படின்னா ஞானம். ஞானம்ங்கிற வேர்டுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த நாலெட்ஜு ஜாஸ்தியாகும், விருத்தியாகும். அதனால் மாணவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். வெகு சுலபமாக அனைத்தையும் படித்து புரிந்து கொள்வீர்கள். படித்தது புரிந்தது எல்லாம் நல்லா இருக்கும். அதனால் அது நினைவிலே நிற்கும். தேர்விலே அமர்ந்து எழுதும் பொழுது அதை மறக்காமல் சரியாக எழுதுவீர்கள். என்ன எழுதுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல தேர்ச்சி இப்பொழுது ஏற்படும். கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசிக்கு இப்பொழுது வைரம் வாங்கும் யோகம் இருக்கிறது. வைர மூக்குத்தி, வைரத்தோடு, வைர மோதிரம், இந்த மாதிரி வைரத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு கும்பராசி பெண்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி ஆண்கள் கூட வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக வைரம் வாங்குவாங்க. சின்னதாக ஒரு டைமண்ட் ஸ்டட் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முன்னெல்லாம் ப்ளூ ஜாக்கர் வைரம் வாங்க,
அந்த காலத்தில் எம்எஸ் வைரம், ப்ளூ ஜாக்கர் வைரம். இப்போ அதெல்லாம் வர்றதே இல்லையா மார்க்கெட்டில். இப்போ கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்றோம். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவார்கள். வருமானம் அதிகமாக வரும், செலவும் அதிகமாக இருக்கும். எவ்வளோ வந்தாலும் அது செலவாயிடும். பழைய சேமிப்புகளையும் சேர்த்து எடுத்து செலவு பண்ணுவீர்கள். சேமிப்புகள் கரையும், ஆனால் சந்தோஷமாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதை செய்தாலும் அது வெற்றி, எதை செய்தாலும் அது நன்றாக நடந்து முடியும். எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்வீர்கள், அழகாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2 விஷயங்களிலே மீன ராசிக்காரர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துங்க. இன்னொன்று பணத்தை எங்கேயாவது போய் ஏமாந்துடாதீங்க, பணத்தை பத்திரப்படுத்துங்கள். இந்த 2 விஷயம் மீன ராசிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, இன்னொரு 1 மாதத்துக்கு இது நான் சொன்னது இன்னும் 1 மாதம் ஃபாலோ பண்ணோம். பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும், ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த 2 ஜாகிரதை. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தை கிருத்திகை, முருகப்பெருமான் வழிபாட்டிலே மிக முக்கியமான நாள் தை கிருத்திகை. தை கிருத்திகைக்கு திருத்தணியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தெப்போற்சவம் 3 நாள் நடக்கும். தை பூசம் பழனியில் விசேஷம். தை கிருத்திகை திருத்தணி. நாளைய தினம் தை கிருத்திகை, முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.